இந்தியால ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில டாப் ரேங்கிங்ல இருக்கிற மும்பை ரீஜியன்ல இருந்து ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் ரியாலிட்டி லிமிடெட் ஐபிஓட செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் டுடே. அண்ட் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ப்ரீ ஐபிஓ பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமா 139 crore 300 rupees பெர் ஷேர்ல வந்து ரைஸ் பண்ணாங்க. இதுல நிறைய பாலிவுட் இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் செலிபிரிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈச் ஆஃப் தம் பாத்தீங்கன்னா 10 crore லைக் தட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைப் வந்து ஆல்ரெடி இந்த கம்பெனில கிரியேட் பண்ணிட்டாங்க. சேம் ஹைப் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமாவும் கிடைச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட டீடைல் அனலைசஸ் இதுல அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு இது எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. லோட்டஸ் டெவலப்பர் 2015ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கோர் பிசினஸ் வந்து ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அதாவது ஆல்ரெடி இருக்கிற லேண்ட் ஓனர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ வந்து ஓல்டு பில்டிங்ஸ வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு ஸ்கிராச்ல இருந்து நியூவா லக்ஸரியஸான பில்டிங்கா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுக்குறாங்க. இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை ஒரு லேண்ட அக்யூர் பண்றதுக்கு ஹையஸ்ட் கேப்பிட்டல் அந்த கம்பெனிக்கு தேவைப்படும். அதனால இந்த இண்டஸ்ட்ரியில டெப்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். பட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர்ஸோட ப்ராப்பர்ட்டில ஒர்க் பண்றதுனால இந்த ரீடெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இவங்க அசெட் லைட் மாடல்ல வந்து பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுக்குறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில டெப்டும் பார்த்தீங்கன்னா, மினிமலா வந்து மேனேஜ் பண்ணிட்டே வராங்க. ஸோ மத்த ரியல் எஸ்டேட் கம்பெனிய விட இவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்பவே லக்ஸரியான ப்ராஜெக்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ லக்ஸரி ரெசிடென்ஷியல்ல பார்த்தீங்கன்னா, ஃபிளாட்டோட பிரைசிங் 2.5 crore-லேருந்து 7 crore வரை இருக்கு. அண்ட் அல்ட்ரா லக்ஸரியில பார்த்தீங்கன்னா, அபோவ் 7 crore. கமர்ஷியல் ஆஃபீஸஸும் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, லக்ஸரியஸா பிரீமியமா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஜஸ்ட் மும்பைலயும் வெஸ்டர்ன் ரீஜியன்ல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிய பொறுத்து இருக்கு. ஸோ FY 23ல பார்த்தீங்கன்னா, மேஜர் ரெவென்யூ வந்து லக்ஸரி ரெசிடென்ஷியல் செக்மென்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் செக்மென்ட்ல ரெவென்யூ வந்து மினிமலா தான் இருக்கு. மேஜர் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பில்டிங் லக்ஸரியஸா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றது மூலமா 80% வரை கரண்ட் இயர்ல ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. கரண்ட்டா கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து 4 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. இதுல அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 11. ஸோ மேஜர் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனில கம்ப்ளீட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா 0.93 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். அண்ட் சேலபிள் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து லைக் மெயினான கஸ்டமருக்கு சேல் பண்ற அந்த ஏரியா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல ஸ்டேர்கேஸ், பேஸ்மெண்ட், பார்க்கிங் இந்த மாதிரி காமன் ஏரியா வந்து எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா, 6.7 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். சேலபிள் ஏரியா பார்த்தீங்கன்னா, 2.3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்காங்க. இவங்களோட மெயின் ஆப்பரேஷன்ஸ் வந்து 3 மெத்தட்ல பண்றாங்க. ஸோ இது ரீடெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட கோர் பிசினஸ். ஸோ இது வந்து லேண்ட் ஓனர்ஸோட ஓல்டு பில்டிங்க வந்து நியூவா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுக்குறாங்க. ஜாயிண்ட் டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஓனர்ஸோட சேர்ந்து வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியே ஓனர் லேண்ட அக்யூர் பண்ணி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ ரீடெவலப்மென்ட் அண்ட் ஜாயிண்ட் டெவலப்மென்ட் பார்த்தீங்கன்னா, அசெட் லைட் மாடல்ல லேண்ட் ஓனர்ஸோட சேர்ந்து வந்து பில்டிங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. பட் கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஓன் லேண்ட் ஸோ அசெட்ட வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் டெவலப்பல் ஏரியால 54% வந்து ரீடெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா தான் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, 46% வந்து இந்த கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா கரண்ட் இயர்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 90% வந்து இந்த ரீடெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் எல்லாமே ரொம்பவே மினிமலா இருக்கு. ஸோ இவங்களோட மெயின் கோர் பிசினஸ் வந்து ரீடெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான். ப்ராஜெக்ட் வைஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல சிக்னேச்சர்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் மூலமா அரவுண்ட் 61% வரை கரண்ட் இயர்ல ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஐபிஓ சைஸ் 792 கோடி. இது கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை டெப்ட்ட ரீபேமெண்ட் பண்றதுக்காக ஐபிஓ வருவாங்க. பட் இந்த கம்பெனில கரண்ட் இயர்ல டெப்ட் வந்து மினிமலா தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து 550 கோடி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 5 இருக்கு. அதுல இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்றாங்க. பேலன்ஸ் 2 ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இன்டர்னல் ஃபண்டிங்க யூஸ் பண்ணி இவங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ கம்ப்ளீட் பண்ண போறதா சொல்றாங்க. அபௌட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவென்யூ குரோத் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ சிஏஜார் 77%ன்னு ஒரு ஸ்ட்ராங் குரோத் ரேட் வந்து குடுத்திருக்காங்க. பட் FY 23 கம்பேர் பண்ணும்போது FY 24ல ஒரு மேஜர் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, 16 கோடியிலிருந்து 119 கோடின்னு ரேபிட்டா வந்து ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த கம்பெனி வந்து FY 23ல கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, FY 24ல வந்து அதிகமா சேல் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி சிக்னேச்சர் இதோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 213 கோடி வந்து FY 24ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜரா ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து அதிகமான ரெவென்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பிரைஸ் வந்து FY 23ல 17,430ல இருந்து FY 24ல பார்த்தீங்கன்னா, பெர் ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ் வந்து 39,063. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த சிக்னேச்சரோட பெர் ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ் வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் இவங்களோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா, FY 23 கம்பேர் பண்ணும்போது 24ல வந்து அதிகமா வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. அண்ட் EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 52%ன்னு ஒரு ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, டெப்ட் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல மினிமலா தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆசிலேட் மாடல்ல இருக்கனால டெப்ட் வந்து மினிமலா தான் இருக்கு. அபவுட் பியர் கம்பேரிசன் இந்த கம்பெனில எந்த ஒரு டைரக்ட் கம்பேரபிள் பியர்ஸும் கிடையாது. இவங்க ஒரு யூனிக்கா அசெட் லைட் மாடல்ல ரீடெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல பர்ட்டிகுலர் ரீஜியன்ல மட்டும் தான் வொர்க் பண்றாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது கீஸ்டோன் பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் ரெவென்யூ ஜெனரேட் பண்ற கம்பெனி. ஸ்ரீ லோட்டஸோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்மால் ஸ்கேலா தான் இருக்காங்க. அண்ட் PE வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஆர்கேட் அண்ட் சூரஜ் பார்த்தீங்கன்னா, லோயர் பிரைஸ் வேல்யூவேஷன்ல இருக்காங்க. பட் சில இண்டஸ்ட்ரி PE கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து லோயர் வேல்யூவேஷன்ல வராங்க. 237 கோடி ஆங்கருக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுல 16 ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 33% அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, 3 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து அலாட்மென்ட் குடுத்திருக்காங்க. அண்ட் இந்த IPO சைஸ் பார்த்தீங்கன்னா, மெயின் போர்ட் IPO பொறுத்தவரை சின்ன சைஸ் IPO. இந்த ஆங்கர் அலோகேஷன்ல 19% அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டின்ற ஒரு ODIக்கு மட்டுமே அலாட்மென்ட் குடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு அன்யூசுவலா ஒரு பர்ட்டிகுலர் FIக்கு வந்து இந்த சின்ன மெயின் போர்டுல வந்து மேஜர் அலோகேஷன் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ போஸ்ட் லிஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ODI ஃபண்டிங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். கம்பெனியோட சேர்மன் அண்ட் MD ஆனந்த் பதித் இவங்க பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க. ப்ரீ ஐபிஓ 81% மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் வந்து இந்த பர்ட்டிகுலர் ப்ரொமோட்டர் கிட்ட மட்டும் தான் இருக்கு. 11% வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஹோல்டு பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரன் பண்ற பிசினஸா இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட CEO சஞ்சய் இவங்க ரீசென்ட்டா தான் அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்க்காக ரீசென்ட்டா அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ரீடெவலப்மென்ட் மார்க்கெட் பொறுத்தவரை மும்பை ரீஜியன்ல வந்து அதிகமா வந்து இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கம்பெனி வந்து பர்ட்டிகுலர் ரீஜியன்ல அவங்களோட பிசினஸ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மும்பை ரீஜியன்ல மட்டும் தான் அவங்களோட பிசினஸ வந்து பண்ண போறதா இருக்காங்க. ஏன்னா மல்டிபிள் ரீஜியன்ல எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னா ஹெவி அசெட்ட ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட பிசினஸ வந்து ரன் பண்ணணும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா, அசெட் லைட் மாடல்ல சேம் மும்பைல வெஸ்டர்ன்ல மட்டும் தான் அவங்களோட பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் அண்ட் சோல்ட் அவுட் ஆகுறதுல ஏதாவது ஒரு டிலேஸ் இருந்துச்சுன்னா, இவங்களோட பிசினஸ் அண்ட் ரெவென்யூ வந்து மேஜரா வந்து அஃபெக்ட் பண்ணும். அட் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ கரண்டா GMP 28% இருக்கு. அண்ட் செகண்ட் டே ரீட்டெயில் சப்ஸ்கிரிப்ஷன் 6.28 டைம்ஸா வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ ஃபைனலி நான் இந்த IPOல ஒரு ஸ்மால் லிஸ்டிங் கெயின்க்காக அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் லிஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா, ஆங்கர் அலோகேஷன் அந்த ODI ஃபண்ட வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை இது ஒரு டிஃபரண்டான கம்பெனி. ஸோ ஆஃப்டர் லிஸ்டிங் இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது இதெல்லாம் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்காக இந்த IPOல நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபிரெண்ட்ஸ் இந்த IPO பத்தின டீட்டெயில் அனாலிசிஸ் எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி IPO ரிலேட்டடான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில் அனாலிசிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.